இந்தோனேஷியா சென்ற பிரதமர் மோடி குறித்து காங்கிரஸ் சர்ச்சை பதிவு. நாடு முழுவதும் எழுந்த பலத்த எதிர்ப்பால் பதிவை நீக்கி ஓட்டம். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இந்தோனேஷியா நாட்டுக்கான அதிகாரப்பூர்வ பயணத்தின் போது அந்நாட்டு நாடாளுமன்ற சபாநாயகர் புவான் மகாராணி என்ற பெண்மணியின் அருகில் அவர் அமர்ந்திருந்த ஒரு சாதாரண வீடியோ காட்சியை மராட்டிய மாநில காங்கிரஸ் தங்களின் எக்ஸ் வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளது. இந்த பதிவிற்கு பின்னணியாக ஒரு ஹிந்தி திரைப்படத்தின் மலிவான நையாண்டி வாசகத்தை குறிப்பிட்டு பிரதமரை தவறான கண்ணோட்டத்தில் விமர்சித்துள்ளது. ஒரு நாட்டின் பிரதமரையும் அண்டை நாட்டின் உயரிய பெண் அரசியல் தலைவரையும் கொச்சைப்படுத்தும் விதமாக பகிரப்பட்ட இந்த விறுவிறுப்பான பதிவு இணையதளத்தில் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. காங்கிரசின் இந்த மலிவான அரசியல் நடவடிக்கைக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சியின் மராட்டிய மாநில பிரிவு தங்களின் கடுமையான கண்டனங்களை உடனடியாக பதிவு செய்துள்ளது. நாட்டின் 140 கோடி இந்திய பிரதிநிதியாக வெளிநாடு சென்றுள்ள பிரதமரையும் அவருக்கு உயரிய சிவிலியன் விருது வழங்கி கௌரவித்த ஒரு நாட்டின் பெண் தலைவரையும் இழிவுபடுத்தும் வகையில் இந்த வீடியோ எடிட் செய்யப்பட்டுள்ளதாக பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. ஏழை எளிய நடுத்தர குடும்பத்திலிருந்து வந்து 3வது முறையாக பிரதமராக பொறுப்பேற்றுள்ள நரேந்திர மோடி மீதுள்ள தனிப்பட்ட வெறுப்பால் காங்கிரஸ் தங்களின் அநாகரிகமான பெண் எதிர்ப்பு சிந்தனையை வெளிப்படுத்தியுள்ளதாக பாஜக தேசிய செய்தி தொடர்பாளர்கள் சாடியுள்ளனர். இந்த விவகாரத்தில் காங்கிரசின் கூட்டணி கட்சியை சேர்ந்த சிவசேனா பெண் தலைவர் பிரியங்கா சதுர்வேதி கூட காங்கிரசின் அதிகாரப்பூர்வ பக்கத்திற்கு தனது பலத்த கண்டனத்தை தெரிவித்துள்ளார். அரசியல் எதிரிகளை வீழ்த்துவதற்காக பெண்களை வெறும் காட்சி பொருளாக பயன்படுத்துவதை நிறுத்திக் கொள்ளுமாறு அவர் காங்கிரசுக்கு திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். இவ்வாறு தங்களின் சொந்த கூட்டணியிலும் நாடு முழுவதிலும் இருந்து எழுந்த சமூக வலைதள பொதுமக்களின் எதிர்ப்பை கண்டு அஞ்சிய மராட்டிய காங்கிரஸ் தங்களின் அந்த சர்ச்சைக்குரிய எக்ஸ் பதிவை அவசரமாக நீக்கிவிட்டு தப்பியோடியுள்ளது.